1962 நடந்த இந்தியா சீனா போர்ல எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியாக்குள்ள ஊடுருவி வந்து அருணாச்சல பிரதேசத்துல தாக்குதலை நடத்துறாங்க சைனா ராணுவம். அருணாச்சல் பிரதேசத்துல இருந்த இந்திய ராணுவத்தோட பெட்டாலியனும் எதிர்த்து தாக்குறாங்க. 1962 காலகட்டத்துல இந்திய ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்தது ரைபிள் மட்டும்தான். ஆனா சைனா மெஷின் கண்ணை வச்சு தாக்குறாங்க. சீனாவோட தாக்குதலை சமாளிக்க போதுமான வீரர்களும் சரியான கன்ஸும் இல்லாததால எப்படி அருணாச்சல் பிரதேசத்தை சைனா கைப்பற்றிடுவாங்கன்னு இந்திய ராணுவத்தை பின்வாங்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வருது. அப்போ பெட்டாலியன்ல இருந்த 22 வயசான ஜஸ்வந்த் சிங் நம்ம நாட்டை எப்படி விட்டுட்டு வரதுன்னு சொல்லி எதிர்த்து சண்டை போடுறேன்னு சொல்றாரு. இவரு கூட திரிலோக் சிங், கோபால் சிங் 2 சக வீரர்களும் நாங்களும் கூட நிக்கிறோம்னு சொல்றாங்க. சீனியர் ஆபீசர் திரும்ப கூப்பிட்டோம், நாங்க பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி 3 பேரும் 3 திசையில இருந்து தாக்குனா நிறைய பேர் தாக்குறாங்கன்னு நினைச்சு உள்ள வர மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி 3 திசையில இருந்து தாக்குறாங்க. தாக்குதல்ல திரிலோக் சிங், கோபால் சிங் 2 பேரும் இறந்தும் போறாங்க. காயமடைஞ்ச ஜஸ்வந்த் சிங் தொடர்ந்து 22 மணி நேரம் தனியாளா போராடி 300 சீன வீரர்களை கொண்டு சீனாவை உள்ள வர முடியாம நிறுத்தி வைக்கிறாரு. கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச இவரு சீனா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு துப்பாக்கியால தன்னையே சுட்டு நாட்டுக்காக வீரமரணம் அடைகிறாரு.